ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு கிச்சனுக்கும் மாறும். என்னுடைய கிச்சனை இன்றைக்கி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட், அதாவது கிச்சன் கபோர்ட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மசாலா ஜார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு சில ஆர்கனைசர்ஸ் நான் அமேசான்லேருந்து பை பண்ணியிருக்கேன், ஒரு சிலது கார்பெண்டர்கிட்ட சொல்லி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நான் எப்படி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த மசாலா ஜார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றது கிளியராகவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கனால அதில் என்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு இது கிளாஸ் ஜார் அப்படின்றதுனால இதை எடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று டேஷ் ஆகி விழுந்துருமோன்ற பயமாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஜார்ஸ் இருக்க இடத்த நான் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா ஜார்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் நான் என்னுடைய கார்பெண்டர்கிட்ட சொல்லி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப் ஆர்கனைசர் நிறையவே பார்த்திங்கன்னா அமேசான்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு 3 ஸ்டெப் ஆர்கனைசர் இங்கே நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சைட்ஸில் அந்த பாட்டில்ஸ் விழுந்துடாமல், நம்ம வைக்கக்கூடிய மசாலா ஜார்ஸ் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மாதிரி நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. இதை வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நான் மசாலா ஜார்ஸை அடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளிவாகவும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை எடுக்கும் போதும் ஒன்றுக்கு மேலே ஒன்று டேஷ் ஆகாமையும் உடையாமையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கிச்சனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மசாலா ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அமேசானோடைய லிங்க்குமே கொடுக்குறேன். இல்லை உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட கார்பெண்டர்கிட்ட இந்த மாடலை காமிச்சு நீங்கள் பண்ணி கூட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கிச்சனுடைய கபோர்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று தேவைன்னு எடுக்கிறோம் அப்படின்னா மேலே இருக்க எல்லா பாத்திரத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரத்தை எடுக்க முடியும். அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல் டைமை ஹையாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நம்ம நீட்டாக எப்போவுமே கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சமையல் நேரமும் ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்த ரேக்லேருந்து இறக்கி ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சிடுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆர்கானிக் அண்ட் நல்ல ஹெவியாக இருக்கக்கூடியது. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு எடுக்கும்போது அதை தூக்குறதுக்கோ எல்லாமே கஷ்டமாக இருக்கும். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக அந்த ரேக்ஸ் எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம கிச்சன், நம்ம கபோர்ட்ஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ க்ளீனாக தொடச்சாச்சு. அடுத்து திரும்ப அந்த மேட்ஸை நல்லா உதறிட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளைவுட் அண்ட் மைக்கா போட்டிருக்கனால நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ராச்சஸ் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டுக்கலாம். நான் டபுள் லைனர் போட்டிருக்கேன். இதோடைய அகலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் சிங்கிள் லைனரில் அது உட்கார மாட்டேங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அமேசான்லேருந்து நான் பை பண்ணது தான் இது. இதை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே ஒரு பாத்திரமோ கீழே ஒரு பாத்திரமோ நீட்டாக நம்மளால் எடுத்து அடுக்கி வச்சுக்க முடியுது. அதே மாதிரி ஒன்றை எடுக்கும்போது இன்னொன்று கீழே விழுகிறது கிடையாது. எந்த பொருளை வேணுமோ அந்த பொருளை மட்டும் எடுத்து நம்ம சமைச்சிக்கிற முடியும். இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு அந்த நாப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எலிகண்ட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி லிட் இருக்க பாத்திரங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவுத்தி போட்டு அதுக்கு கீழே அழகாக ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுக்கலாம். முன்னாடி இருக்க பாத்திரத்தை மட்டும் வெளில எடுத்துட்டு பின்னாடி இருக்க பாத்திரத்தை ஈஸியாக நம்மளால் வெளில எடுத்துக்கிற முடியும். சைடில் இருக்கக்கூடிய இடத்துல நான் செராமிக் ஜார்ஸ், பெரிய பெரிய செராமிக் ஜார்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஆர்கனைசர் என்னோட கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிச்சனை ரொம்ப நீட்டாகவும் காட்டுது அண்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி லாங் ஹேண்டில்ஸ் இருக்கக்கூடிய காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே என்னுடைய காஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட எத்தனை தோசை தவாஸ் இருக்குது, சப்பாத்தி தவாஸ் இருக்குது, பணியாரக்கல் இருக்குது அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஹெவி டியூட்டியில் இருக்கக்கூடிய இரும்பு ஆர்கனைசர் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டை போட்டுட்டு அந்த ஆர்கனைசரை வச்சுட்டு இந்த மாதிரி சைடு வைஸில் இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். பின்னாடி இருக்கிற இடத்துல உங்களுக்கு எப்போயாவது தேவையான பொருட்களை தூக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் இதை வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இப்படி வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் எடுத்துக்கிற முடியும். அதே மாதிரி சைடில் இன்னொரு ஆர்கனைசர் வச்சுட்டு 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இந்த லாங் ஹேண்டில்ஸ் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் ஆகி வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. ஃபுல் ஃபினிஷ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா குக்வேர்ஸ் எல்லாம் வாங்குவோம். கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக என்னோடய வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஹெவி டியூட்டி இருக்கனால இதோடைய கெப்பாசிட்டி இதோட இது வளையாமல் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய செட்டு கிச்சனுக்குமே இது வந்து நான் ஆர்டர் போட்டேன். இதோட பையிங் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். கிச்சனில் ஒரு கார்னரில் இப்போ வந்து ஒரு காஃபி டேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லாவே சம்மர் மாறி ஒரு வின்டரில் நம்மளுக்கு வந்து இப்போ ரெய்னி அண்ட் வின்டரில் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு காஃபி டேபிள் பண்ணால் தேவையானப்போ காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு அதை வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ கவுண்டர் டாப்பை எப்போயுமே நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துகிட்டு அந்த சைட்ஸில் இருக்க எல்லாத்தையும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகரோடைய காஃபி மேக்கர் வந்து நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிச்சனில் பார்க்குறதுக்கும் எலிகெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இதை ஆக்குப்பை பண்ண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானப்போ காஃபியும் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இந்த காஃபி மேக்கருக்கு பக்கத்துலேயே ஒரு கேக் ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஜூட் கிளாத்ஸ் நம்மளுக்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ அந்த ஜூட் கிளாத் வந்து அது மேலே போட்டிருக்கேன். நான் என்னோடய காஃபி பவுடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பித்தளை பாத்திரத்தில் தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து விருப்பப்படுவேன். ஸோ ஈயம் பூசின ஒரு பித்தளை பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் கூட உங்களுடைய காஃபி பவுடர் வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பியோர் காஃபி கொட்டையை மட்டும் கிரைண்ட் பண்ணி அப்படியே செஞ்சது. நான் அந்த மாதிரி காஃபிஸ் தான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு எடுத்துக்கிறதுக்கு. ஃபில்டர் காஃபியாக இருக்கட்டும், நம்மளுக்கு காஃபி லவர்ஸ் அப்படின்னாலே ஃபில்டர் காஃபியும் பிடிக்கும். இந்த கேப்பச்சினோஸ், எக்ஸ்ப்ரெஸோஸ் இந்த மாதிரி பண்ணுறதும் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் ஒரு 500 கொடுத்து இந்த காஃபி, இந்த கேப்பச்சினோ, எக்ஸ்ப்ரெஸோஸ் இந்த மாதிரிலாம், அமெரிக்கன் எக்ஸ்ப்ரெஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளால் வந்து குடிக்க முடியும். ஸோ அந்த காஃபி டேபிள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான ஜக்ஸ், அதுக்கப்புறம் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கெட்ஸ் வந்து நான் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ இதில் காஃபி பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் அது பக்கத்தில் ஒரு சின்ன மணி பிளான்ட்டையுமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே எலகெண்ட்டாக இருந்தது அந்த கவுண்டர் டாப்பே. இந்த அகரோடைய காஃபி மேக்கரில் காஃபி போடுறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்கும். அதில் நம்ம இந்த மாதிரி மூடியை லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிளியராக இருக்கனால நம்மளுக்கு வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து அதில் நம்ம கிளியராக பார்த்துக்கிற முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம காஃபி போட்டுடலாம். இப்போ அகரோ காஃபி மேக்கரோடைய நம்மளுக்கு இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் வந்து கிடைக்கும். அதிலிருந்து நம்ம வந்து காஃபி பவுடரை எடுத்து இந்த மாதிரி போட்டா ஃபில்டரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா காஃபி பவுடர்ஸ் எல்லாமே கரெக்டாக செட்டில் டவுன் ஆயிரும். கெட்டியாக வந்து அந்த ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு நின்றுக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த போட்டா ஃபில்டரை அதோடைய பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து காஃபி உடைய கான்சன்ட்ரேட், அதாவது நம்ம டிகாஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ உங்களுக்கு கப் சிம்பிள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ராத்திங் சிம்பிள் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கப் சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் காஃபியை வந்து நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்ப்ரெஸோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாட்டே, அதுக்கப்புறம் கேப்பச்சினோ, இந்த மாதிரி நிறைய காஃபீஸ் நம்மளால் இதில் பண்ண முடியும். இப்போ அந்த காஃபியோட கப்புக்கு அந்த இண்டிகேட்டர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் காஃபி வந்து கான்சன்ட்ரேட்டட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம மில்கோடையோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை எடுத்துக்கிற முடியும். 15 பார் ப்ரெஷர் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் காஃபி எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுலேயும் 9லேருந்து 9.5 பார் ப்ரெஷர் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு திக்கான ஒரு டெகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் முதலையே சொன்ன மாதிரி நம்ம வந்து இதில் இந்த கேப்பச்சினோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ராத்திங் மிஷினோடைய ரெகுலேட்டர் வந்து அங்கே இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஹாட்டான ஏரை ப்ளோ பண்ணும். அது மூலிமா நம்மளுக்கு பாலும் சூடாயிடும், நல்ல ஃப்ராய்த்தும் வந்து நம்மளுக்கு மில்கில் வந்து கிடைக்கும். அதாவது நல்ல நுர பொங்கு நம்மளுக்கு வந்து அது நல்லா நம்மளுக்கு வந்து ஆற்றி கொடுக்கும். ஆனால் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வார்ம், அதாவது ஏற்கனவே காய்ச்சின பால், இதை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சு அங்கனக்குள்ளே லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆட்டினேன். அதுவே நல்ல சூடாகிடுச்சு. அந்த ஹாட் ஏர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாகிடுச்சு. நம்ம அப்படியே கலந்து வந்து நம்ம குடிச்சிக்கலாம். அந்த மில்க் ஃப்ராத்திங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாபை இமீடியட்டாகவே ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம காஃபி போட்டதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க ட்ரேவை நம்மளால் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆன டிகாஷனை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கேப்பச்சினோஸ் நம்ம கடையில் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா நுர பொங்க ஒரு சூப்பரான காஃபி ரெடி. எப்படி ஒரு ஃபில்டர் காஃபிக்கு ஒரு க்ரேஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த கேப்பச்சினோஸ் எக்ஸ்ப்ரெஸோஸ்க்கெல்லாம் வந்து பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேயே போடுறதுக்கு. நான் வந்து இதோடைய பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான நம்மளுடைய கேப்பச்சினோ வீட்டிலேயே ரெடி. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்ட ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த மாதிரி காஃபி டேபிள் செட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்படி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, குக்கிங் பிடிச்சிருக்கா, ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கா, ஷாப்பிங் ஹால் பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.